+2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. மாவட்ட வாரியாக முதல் 5 இடங்களை பெற்ற அந்த விவரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்போது நம்முடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். மாணவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த, அவருடைய பெற்றோர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன. இந்த தேர்வு முடிவுகள் குறித்து பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளவற்றை நீங்கள் பதிவிடலாம். வணக்கம். மொத்தமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே 7,92,494 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியிருந்தார்கள். அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 7,53,142 பேர். அதாவது சதவீதத்தில் பார்க்கும் பொழுது 95.3% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே மாணவர்களை விட மாணவர்கள் தான் அதிக அளவில் தேர்ச்சி பெறுவார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் இந்த ஆண்டும் 3.54% மாணவர்களை விட தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் என பள்ளி கல்வித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடியது 10,049 பேர் தேர்வு எழுதாமல் விட்டிருக்கிறார்கள். இந்த தேர்ச்சி விகிதத்தை பொறுத்த வரைக்குமே 2024 பொதுத் தேர்வினை விட இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 0.47% கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்குமே 91.94% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அரசு உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 95.71% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தனியார் சுயநிதி பள்ளிகள் தான் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்ச்சி சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் 98.88% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். பெண்கள் பள்ளிகளை விட ஆண் பள்ளிகளை விட பெண்கள் பொறுத்த வரைக்குமே 6.36% கூடுதலாகவும், இருப்பாளர்கள் பயிலக்கூடிய அந்த பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்களே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல முக்கியமான பாடங்களில் 100% பெற்றோர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது கணித அறிவியலில் மட்டுமே 9,536 பேர், இதுதான் அதிகபட்சமாக சென்டம் எடுத்திருக்கிறார்கள். தமிழை பொறுத்த வரைக்கும், மொழி பாடத்தை பொறுத்த வரைக்கும் 135 மாணவர்கள் 100% மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இயற்பியலை பொறுத்த வரைக்கும் 1,125 மாணவர்கள் தங்களுடைய சென்டம் அடித்திருக்கிறார்கள். வேதியியல் பொறுத்த வரைக்கும் 3,181 மாணவர்கள் 100% தங்களுடைய மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். அதே போல கணினி பயன்பாடை பொறுத்த வரைக்குமே 4,208 மாணவர்கள் 100% அந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்றவருடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 26,000 தொட்டிருக்கிறது. அதே போல ஏதேனும் ஒரு பாடத்தில் 100% பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 2,853 இருக்கிறது. அறிவியல் பாடப்பிரிவுகளில் 96%, வணிகவியல் பாடப்பிரிவில் 92%, கலைப்பிரிவில் 82%, தொழிற்பாட பிரிவுகளில் 84% இந்த தேர்ச்சி விகிதம் என்பது இருக்கிறது. அதிக தேர்ச்சி விகிதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது பொறுத்த வரைக்குமே ஒரு எதிர்பாராத ஒரு விஷயமாக இருக்கிறது என்றால், அரியலூர் மாவட்டம் 98.8% தங்களுடைய தேர்ச்சியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 97.98%. அதே போல திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 97.53%, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 97.48%, கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் 97.01 தங்களுடைய தேர்ச்சி விகிதமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்குமே அரியலூர் தான் முதலிடத்தில் இருக்கிறது, 98.32%. ஈரோடை பொறுத்த வரைக்கும் 96.88%, திருப்பூரை பொறுத்த வரைக்கும் 95.64%, கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் 95.6%, கடலூரை பொறுத்த வரைக்கும் 94.99% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் இந்த முறை அதிக அளவில் தேர்வு எழுதியிருந்தார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 8,019 பேர் அந்த தேர்வு எழுதியிருந்தார்கள். அவர்களில் 7,466 சதவீதத்தில் பார்க்கும் பொழுது 93.10% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல தேர்வு எழுதிய சிறைவாசிகளுடைய எண்ணிக்கை என்பது 140 இருந்தது. அதில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 130 92.86% வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல தேர்வு எழுதிய தனி தேர்வர்களுடைய எண்ணிக்கை என்பது 16,904 இருந்தது. தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை என்பது 5,500 இருக்கிறது. கிட்டத்தட்ட 32.54% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இப்படியாக பல்வேறு குறிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல ஹையர் செகண்டரியை பொறுத்த வரைக்குமே சப்ஜெக்ட் வைஸ் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. லாங்குவேஜை பொறுத்த வரைக்குமே 609 பேர் சென்டம் அடித்திருக்கிறார்கள். அதே போல பல்வேறு
எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்குமே 3022 பேர் வந்து தங்களுடைய சென்டமை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல மேனேஜ்மெண்ட் வைஸ் அந்த இதையும் கொடுத்திருக்கிறார்கள். டீட்டெயில் வெளியிடப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 2841 பேர் அந்த எழுதியிருக்கிறார்கள். அதில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். டிஸ்ட்ரிக்ட் வைஸை பொறுத்த வரைக்குமே சென்னையை பொறுத்த வரைக்கும் எழுதியவர்களுடைய எண்ணிக்கை என்பது சென்னையை பொறுத்த வரைக்கும் 583 பள்ளிகள் இருக்கிறது. அதில் 170 பள்ளிகள் தங்களுடைய 100% தேர்ச்சியை உறுதி செய்திருக்கிறார்கள். மொத்தமாக 64,290 பேர் இந்த தேர்வை எழுதியிருந்தார்கள். அதில் 60,714 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்குமே தேர்ச்சி சதவீதம் என்பது 94.4% இருக்கிறது. அதே நேரத்தில் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்குமே பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் என்பது அதிகரித்திருப்பதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே 86 அரசு பள்ளிகள் இருக்கிறது. அதில் 3 பள்ளிகள் 100% தேர்ச்சியை காண்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 14,494 மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்த நிலையில் 12,734 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 87.86% மாணவர்கள் இந்த தேர்ச்சி விகிதம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 1% அதிகரித்திருப்பதாக தெரிகிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மகளிர் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த மாணவிகள் 100% அந்த தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். முதல் மதிப்பெண்ணும் அவர்கள்தான் பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.